அத்தியாயம் 17. வெளியிலிருந்து பார்க்கும்போதே 7-8 படிகள் வைத்து உயரமாக கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டை, இல்லை மாளிகையை அதிசயமாக பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினாள் சத்யா. அந்த வீட்டின் வாசலில் ஊரே திரண்டிருந்தது. ஐயாவுடைய பேத்தியின் முகத்தை கண்டுவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஆண் பெண் குழந்தைகள் என்று மொத்த கிராமமும் அங்கு கூடியிருந்தது. அவளது பாதம் தரையில் பட்டதும் அவளை பார்த்தவர்களின் விழிகள் ஒரு நிமிடம் திகைத்து பின் சந்தோஷத்தை காட்டியது. ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டு, பண்ணையாரம்மா மாதிரியே இருக்காங்கல்ல என்று மகிழ்வுடன் பேசிக்கொண்டனர். அவ்வளவு கூட்டத்தையும் பார்த்ததும் சற்றே மிரண்டு அவனது கைகளை இறுக பற்றி கொண்டு நின்றாள். அவளது மனநிலையை உணர்ந்தவன் மெல்லிய சிரிப்புடன் கரம் பற்றி கொண்டு அவர்களின் முன்னே அழைத்துச் சென்று, உங்க பண்ணையாரம்மா திரும்பி வந்துட்டாங்க பாருங்க, அவங்கள பத்திரமா உங்ககிட்டயே அழைச்சிட்டு வந்துட்டேன் என்றான் பெருமிதமாக. வயதில் முதிர்ந்த பெண்மணி ஒருவர் இருவரின் அருகிலும் வந்து திருஷ்டி கழிப்பது போல செய்து, 2 பேரையும் பார்க்கும்போது எங்கள் கருணாகரன் ஐயாவும் அம்மாவும் வந்தது போலவே இருக்கு, நல்லா இருங்க என்று ஆசிர்வாதம் செய்தார். இத்தனை வருடங்களாக யாராவது ஒருவர் அன்பு செய்ய மாட்டாரா என்று காத்து கிடந்தவளுக்கு அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் தெரிந்த பிரியமானது தன்னை மீறி கண்களை கலங்க செய்தது. ராஜலட்சுமி அவர்களிடம் நின்று ஒரு நிமிடம் பேசிவிட்டு இருவரையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்றார். சரோவின் கண்கள் மகளைத் தவிர வேறு எங்கும் இல்லாமல் அவள் மீதே பதிந்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவர்கள் இருவரையும் பூஜை அறைக்குள் அழைத்துச் சென்றவர் அங்கிருந்த கணவரின் படம் முன் அவர்களை நிறுத்தி தன்னை மறந்து கண்ணீர் விடத் தொடங்கினார். நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வந்துட்டா பாருங்க, செழியனோட மனைவியா இங்கேயே வந்துட்டா பாருங்க என்று கணவரின் படத்தை கண்டு கண்ணீர் விட்டார். அதை பார்த்து அவசரமாக அவரின் அருகில் சென்று, அத்தை மாமா அவளை பார்த்து மனசார வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க, அழாதீங்க என்று சமாதானப்படுத்தினான். சத்யாவும் அன்னையிடம் சென்று சமாதானப்படுத்தியவளின் விழிகள் ஒரு படத்தின் மீது நிலை கொத்தி நின்றது. அது கருணாகரன் ஐயாவும் அவர் மனைவியும் உள்ள படம். மனைவியின் பார்வை செல்லும் படத்தை கண்டவன் இதழில் மென்னகை. என்ன சத்யா பார்க்குற? அந்த படம்தான் எனக்கு உன்னை அடையாளம் காண்பித்து கொடுத்தது. நீ உங்கள் பாட்டி மாதிரியே இருக்க. மொத்தமாக 100% அப்படியே இல்லைனாலும் உன்னை பார்த்ததும் அவங்களுக்கும் உனக்கும் உள்ள ஒற்றுமையை சட்டுன்னு கண்டுபிடிக்கலாம் என்றான். ராஜலட்சுமியும் உள்ளே வர, ஆமாம்மா, இவன் மாறன் அனுப்பின படத்தோடவே கொஞ்ச நாள் கொடுத்துன நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போவெல்லாம் இவன் பூஜை அறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஒரு நாள் நம்ம வீட்டில் விசேஷம் அன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இவன் போட்ட சப்தத்தில் நான் பயந்து போயிட்டேன். உடனே ஓடிப்போய் மொபைலை எடுத்துகிட்டு வந்து உன் ஃபோட்டோவை காமிச்சான். அன்னைக்கு எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இத்தனை வருடங்கள் காணல் நீராய் தெரிந்த ஒன்று கண்முன்னே பெரும் ஓடையாய் ஓடிய உணர்வு உங்கள் அம்மாக்கிட்டேயும் கொண்டு காட்டினோம். அதுவரை சரோஜா சொன்ன வேலைகளை எல்லாம் மட்டும் செய்வா. வேறு எதுவும் அவளுக்கு தனியாக ஒரு உணர்வுகள் எதுவுமே இருந்தது கிடையாது. அன்னைக்கு முதலில் ஃபோட்டோவை நாங்கள் காண்பிச்சப்ப கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் உன் முகத்தில் அவள் விழிகள் பதிந்த அந்த நிமிடம் ஜடமாய் வாழ்ந்தவள் உயிர்ப்போட மீண்டு வந்தாள் என்றார் நெகிழ்வாக. அவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு வார்த்தைகள் தொண்டையை தாண்டாமல் பந்தாய் அடைத்து கொண்டது. தன்னை சுற்றி இத்தனை அன்பான உறவுகளுடன் பிறந்தவளுக்கு இந்த 23 வருட வாழ்க்கை நரகத்தை காட்டியிருந்தது. ஒரே நாளில் அந்த நரகத்திலிருந்து தன்னை மீட்டு சொர்க்கத்திற்கு கொண்டு வந்தவன் மீது பெருங்காதலுடனும் அன்புடனும் படிந்து மீண்டது. அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட சரோஜா ராஜியிடம், அண்ணி அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம் காலை டிஃபனை தயார் செய்ய சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருக்கலாம் என்றார். சரி அண்ணி என்றவர் இருவரின் பக்கம் திரும்பி, கண்ணுங்களா போய் நல்லா தூங்கி எழுந்துருங்க, காலை சாப்பாட்டை அறைக்கே கொண்டு வந்து தர சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு மதியம் எழுந்திரிச்சா போதும், சரியா ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போ என்றார். அவளால் பேச இயலவில்லை. வெறும் தலையசைப்புடன் அவன் பின்னே சென்றாள். அறைக்குள் நுழைந்து கதவடைத்ததும் அவள் எதுவும் பேசாமல் நின்ற இடத்திலேயே நின்றிருக்க அவளது கைகளை பற்றி அழைத்துச் சென்று படுக்கையில் அமர வைத்தான். அவன் சென்று சட்டையை கழட்டிவிட்டு அவள் முன்னே வந்து அமர்ந்த பின்பும் நகங்களை ஆராய்ந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்று புரியாமல் மெல்ல, சத்யா என்னடா என்றான் அவளது கைகளை பற்றி.
அதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் கரையுடைத்த நதியாக ஓவென்று கதறியபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து விட்டாள். அவன் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் மனது பாரமாக இருக்கிறதே என்று தெரியும். ஆனால் அவளின் இந்த கதறல் எதிர்பாராதது. அவளை அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டவன், ஏண்டா, அதுதான் எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சு போச்சே, இன்னும் ஏன் என்றான். அவன் நெஞ்சில் மேலும் அழுத்தமாக புதைந்து கொண்டு, இந்த அன்பு என் வாழ்நாள் முழுக்க ஏன் கிடைக்கல இலா? நான் பிறக்கும்போது எத்தனை அன்பான மனிதர்களோடு பிறந்திருக்கேன். ஆனால் இடையில் என் வாழ்க்கை பாலைவனத்தில் இருந்தது ஏன்? கடவுளுக்கு ஏன் என் மேலே இத்தனை கோபம் என்றாள். அவளது உச்சியில் தலை பதித்து, நடந்ததெல்லாம் ஒரு கனவா மறந்துடு கண்ணம்மா. இனி உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்க உன் குடும்பம் முழுவதும் இருக்குடா என்றான். உடல் அயற்சி ஒரு புறம், மனதின் அலைப்புறுதல் ஒரு புறம் என்று அவளை அசைத்து போட அவன் நெஞ்சிலேயே அப்படியே உறங்கி போனாள். அவளுக்கு வலிக்கப் போகிறதோ என்ற பயத்துடன் அப்படியே சரிந்து படுத்து நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டான். இருவரும் தங்களை மறந்து அசந்து உறங்கினர். மதியம் அவளுக்கு முன்பே எழுந்து வந்தவனை மாறனின் குரல் வரவேற்றது. தாங்கள் வரும்போதே அவனையும் அழைத்து வந்திருந்தனர். அவனது அறையில் ஏதோ சாமான்கள் உடையும் சத்தமும், நான் இல்லை, அப்படிப்பட்டவன் இல்லை என்கிற அலறலும் கேட்கவும் அவசரமாக அங்கே சென்றான். கால்களை குறுக்கிக் கொண்டே கீழே அமர்ந்திருந்தவன் தன் முன்னே நின்ற அண்ணனை பார்த்துதான் அழுது கொண்டிருந்தான். வேகமாக அவன் அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்தவன், மாறா, என்ன பாருடா, அவங்க நம்ம அம்மா, உன்னை அடிக்க மாட்டாங்க என்றான். செழியனின் கைகளை பற்றி கொண்டு, நான் அப்படிப்பட்டவன் இல்லை அண்ணா, சத்யா என் ஃப்ரெண்டு என்றான் கண்ணீருடன். அப்பொழுது உறங்கி முடித்து அங்கே வந்தவள் மாறன் பேசிக்கொண்டிருந்ததை கண்டதும் அவசரமாக சென்று அருகில் அமர்ந்து, மாறன், என்ன பாருங்க, உங்களை யாரும் சந்தேகப்படலை, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு தான் என்றாள். அவன் கண்களை பார்த்து அழுத்தமாக. அவளை பார்த்ததுமே கண்களை விரித்தவன், சத்யா வந்துட்டியா, அவங்கெல்லாம் போயிட்டாங்களா என்று அவள் பின்னே எட்டி பார்த்தான் கலவரத்துடன். அவன் கைகளை தட்டி கொடுத்தவள், மாறன், இங்கே உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக எழுந்து வெளியில் வாங்க பார்ப்போம் என்றாள். கண்ணை சுற்றிலும் சுழற்றியவன் ஒருவித பயத்துடனே செழியனை பார்க்க அவனும் தன் கையை கொடுத்து அவனை எழுப்பி நிற்க வைத்தான். தம்பியை தோளோடு அணைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வர ராஜி கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார். சத்யாவுக்கு ஊருக்கு கிளம்பும் முன் சந்தியாவை பற்றி பேசியது நினைவில் வந்தது. மாறனுக்காக அவளிடம் பேச வேண்டும் என்று கூறிய போது செழியன் அதை மறுத்தான். காதலில் நம்பிக்கைதான் முக்கியம் சத்யா. ஆனால் அவள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறன் மேலே நம்பிக்கை வைக்கல. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவனை தொடர்பு கொள்ளவோ அவன் எப்படி இருக்கான் என்று கேட்கவோ முயற்சிக்கவே இல்லை. இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத பெண் மாறன் வாழ்வில் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம்னு தான் சொல்வேன். மாறனே இதைத்தான் சொல்வான் என்றான் கண்களை அழுந்த மூடியபடி. இன்று அதை நினைக்கையில் அவன் சொன்னது சரிதான் என்று தோன்றுகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுக்காக யோசிக்காதவள் அவன் வாழ்க்கையில் இருந்தென்ன பயன் என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு பௌர்ணமி நாள் இரவு அவர்களின் தோட்ட வீட்டில் கயிற்றுக்கட்டிலில் செழியனின் அருகே அமர்ந்திருந்தவளின் தோளில் அவனது கரம் அழுத்தமாக பதிந்தது. மெல்லிய புன்னகையுடன் வெள்ளி நிலவை ரசித்து கொண்டிருந்தவளை அவன் ரசித்து கொண்டிருந்தான். இங்கு வந்த புதிதில் ஒருவித தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தவள் மெல்ல அன்னையர் இருவரின் கவனிப்பிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் தானாக அவளிடம் தைரியமும் கம்பீரமும் சேர்ந்து கொண்டது. வலியை சுமந்த விழிகளில் கரை கடந்த காதலை காண முடிந்தது. குளிர்ந்த காற்று மேனியை தழுவ கைகளை உடலுக்கு குறுக்காக கட்டிக்கொண்டவள், பாரதி மிகப்பெரிய ரசிகன்தான் இல்லா. இப்படி தென்னை மரங்களின் இடையே அந்த காற்றை அனுபவித்து கொண்டு விண்மீன்களை பார்த்து கொண்டும் அவர் எழுதிய பாடல்களை நினைத்தால், ஆஹா, இதுவல்லவோ வாழ்க்கை என்றவளை குறும்பாக பார்த்தவன், அது மட்டும் போதுமா கண்ணம்மா என்றான் கண்களில் விஷம புன்னகையுடன். வெட்க புன்னகையுடன் அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், வர வர நீங்கள் ரொம்ப குறும்பா போயிட்டீங்க இல்லா என்றால் அவன் முகம் பார்க்காமல். அவனோ சத்தமாக சிரித்து, அப்படி என்ன பண்ணிட்டேன், இங்கே தொட்டனா அங்கே தொட்டனா என்று அவளை மேலும் சீண்டினான். சும்மா இருங்க இல்லா, மாறன் வரேன்னு சொல்லியிருக்காரு என்றால் முகச்சிவப்பை மறைத்தபடி. கண்களில் விஷமத்துடன், அவன் எதுக்கு இப்போ கரடி மாதிரி என்றான். அப்பொழுது அங்கே வந்த மாறன், அண்ணா, இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்க, இப்போ என்னடானா கரடி வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க என்றும் பொய்யாய் முறைத்தான். வாடா
என்று அவனை அன்போடு வரவேற்றவன் அவன் அமர இடம் கொடுக்க அண்ணனின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு, அண்ணி நீங்கள் கிளம்புக, அம்மா அவங்கள வர சொன்னாங்க என்றான் குறும்பாக. அதை கேட்டு அலறிய செழியன், ஏண்டா உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய, அவளை ஏண்டா அனுப்புற என்றான் கலவரத்துடன். சத்யாவிற்கோ தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது. மாறனை நிமிர்ந்து பார்க்க வெட்கம் தடை போட செழியனை முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனோ சத்தமாக சிரித்துவிட்டு, எப்படி இருந்த எங்கள் அண்ணனை எப்படி மாத்திட்டீங்க என்றான் கிண்டலாக. தம்பியின் முகத்தில் தெரிந்த தெளிவைக் கண்டு மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி சொன்னவன், நான் ஒன்று கேட்பேன் மாறா, உன் மனசில் பட்டதை சொல்லணும் என்றான். கேளுங்கண்ணா. சந்தியாவை பிரிந்தது உனக்கு வருத்தம் இல்லையா என்றான் அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி. சற்றே மௌனத்தை கையில் எடுத்துக்கொண்டவன், வருத்தமில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவளை உண்மையாகத்தான் விரும்பினேன். ஆனால் அவள் அப்படி இல்லை எனும்போது அவளை விட்டு பிரிந்தது நல்லது. அதையும் தாண்டி கொஞ்சம் வலி இருந்தது, இப்போ அது இல்லை என்றான் மென் சிரிப்புடன். அவன் தோள்களை தட்டி கொடுத்தவன், உனக்கு நல்ல பெண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மாறா, இல்லை உனக்கு யாராவது பிடிச்சிருந்தாலும் சொல்லு என்றான். கட்டிலிருந்து எழுந்து கொண்டவன், நிச்சயமா அண்ணா, எனக்காக இனிமேவா ஒருத்தி பிறக்க போறா, எங்கிருந்தாலும் என்னை தேடி வருவாள் என்றான். சென்னையிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் கொலை குற்றத்திற்காகவும் பிள்ளை கடத்தலுக்கும் சேர்ந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சாம் என்றான் தென்னங்கீற்றுகள் அசைவதை பார்த்தபடியே. சட்டென்று அங்கு ஒரு அமைதி சூழ்ந்து கொண்டது. அதை முதலில் உடைத்தவன், சரி நான் கிளம்புறேன் என்றான் செழியனை குறும்புடன் பார்த்து. சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடா என்றான் அவனுமே. அவர்கள் இருவரையும் இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சத்யா. அவன் சென்றதும் கண்களாலேயே வாவென்று அழைக்க மெல்ல அடியெடுத்து அவன் அருகில் சென்றமர்ந்து கொண்டாள். இடையோடு வளைத்து கொண்டவன் மெல்லிய குரலில், பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்குமிழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மை எல்லாம், தூய சுடர் வானொலியே சூரை அமுதே கண்ணம்மா.